பத்திரிகையாக இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும் ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ பார்த்துட்டு எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தீங்க ரிப்போர்ட்டு. ஆக்சுவலி இது என்ன ஆந்தாலஜியாக முதல்ல பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அது படமாக கன்வெர்ட் பண்ணி பண்ணோம். ஆக்சுவலி இது ப்ரெஸ்ஸு அண்ட் மீடியா நீங்கள் தான் வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு அழகான இமோஷனல் கான்டென்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் ஆடியன்ஸ் கிட்டே சேர்க்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு முக்கியமான சப்போர்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ வந்திருக்கும் பத்திரிகை நேயர்கள், ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சார் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் இது என்னோடய ஃபஸ்ட் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணுற ஒரு படம். அண்ட் இது எனக்கு ரொம்ப மெமரபிள். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு முக்கியமாக நன்றி இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே வந்து வெளியில் வரும்போது கை கொடுத்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு 2 நிமிஷம் நின்று பேசினது வந்து எனக்கு உள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது முதல் மேடையாக வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எல்லோரும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? பிடிச்சிருக்காண்ணா? சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இது வந்து மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. அண்ட் கூட வந்து நான் நடித்த எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த படத்தை நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்க்கும். அண்ட் என் டைரக்டருக்குமே இது முதல் படம். அவரும் நிறைய படம் பண்ணணும், நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக. மேலும் நாங்கள் எல்லாருமே சினிமாவில் நிறைய வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் தேவை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வந்து வணக்கம். நான் இந்த படத்தில், என் பேர் ராஜ் பிரதாப், நான் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆந்தாலஜி பைரட் ஃபிலிமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து இது இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபீச்சர் மூவியாக மாறி இருக்குது. ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு 3 இயர்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டீமில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக தியேட்டருக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். படம்லாம் பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். தென் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கேமராமேன் நான் தான். என் பேர் அஜித். ப்ரெஸ் அண்ட் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கே உங்களுக்கு வந்து 2-3 ஈவெண்ட் இருக்குது, அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கீங்க. இந்த அவசரமான தருணத்துலேயும் ட்ராமா படம் பார்க்க வந்ததுக்காகவும் அதை ஏற்பாடு செய்த நிக்கிலனாக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ட்ராமா படம் இப்போது பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கிறத வச்சு தான் நான் ஒவ்வொரு படத்தையுமே நான் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்போவுமே அவங்களோட கருத்து வந்து ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸோட கருத்தோடு அப்படியே ஒன்றியே இருக்கிறதுனால அவங்களோட கருத்து நான் எப்பயுமே எதிர்பார்த்துட்டே இருப்பேன். இப்போ படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச அந்த படத்தில் பிடிச்ச ஒவ்வொரு தருணத்தையும், ஒவ்வொரு காட்சியையும், ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் பற்றியும், சினிமோட்டோகிராஃபர் பற்றியும், நடித்தவர்களை பற்றியும், அனந்தை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணது. பிரதூக்கு இது முதல் படம், ஸோ அவருக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேட் கிடச்சிது. சாந்தினிக்கு அப்ரிஷியேட் கிடச்சிது, எனக்கு கிடச்சிது. டைரக்டரோட முதல் படம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது முதல் படமாக இருக்கிறதுல உங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ இந்த நேரத்தில் கிடச்சிது வந்து நாளைக்கு அடுத்தடுத்து ஒரு வாரம் ஓட போகிற ரிசல்ட்டுக்கான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து உங்கள் எல்லாரையும் சந்திப்பது. இந்த படத்தை நீங்கள் தான் இன்னும் மேலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்கணும். அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கே அடுத்தடுத்து வேலைகள் இருந்தாலுமே இப்போ ட்ராவல் பண்ணுற டைமில் எவ்வளோ பேரால் வந்து போஸ்ட்டை இமீடியட்டாக போஸ்ட் பண்ண முடியுமோ அது செஞ்சிங்கன்னா அதை நாங்கள் சர்க்குலேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுனால அது நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் தயவு பண்ணி தேங்க்யூ ஸோ மச். அது இன்றைக்கே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேரால் போஸ்ட் பண்ண முடியுமோ ப்ளீஸ் போஸ்ட் பண்ணுங்கள். சும்மா வந்து ட்ரை பண்ண படம். கடந்த ஒரு 1.5 வருஷமாக இவர் வந்து ஆக்சுவலாக வேற ஒரு வேலை பார்த்துருக்கிற ஒரு பர்சன். பகல் நேரம் முழுக்க அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு இந்த கதைக்கு இரவு நேரங்களில் படப்பிடிப்பு முடித்து அப்படி கடந்த ஒரு 1.5 வருஷமாக எந்த தூக்கமும் இல்லாமல் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரோட சப்போர்ட்டுக்காகவும் ஆடியன்ஸோட சப்போர்ட்டுக்காகவும் எதிர்பார்த்து வந்திருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா ப்ரெஸ் ஆளுங்களே வந்து தேங்க்யூ சார். ஆமாம் அதுதான் தெரு இருக்கிறதுனால தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா இல்லை ஆக்சுவலி இதை எப்படி நான் அதை எடுத்துக்கிறேன்னா, இப்போது
அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு 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 போர்ஷனாக தான் இருந்தது. இப்போ அதுக்கு ஸ்பெஷாலிட்டியாக வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலும் இப்போ ஹார்ட் சர்ஜரி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபெசிலிட்டி கருத்தரிப்பு மையம் அங்கங்கே பார்க்கும்போது எனக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆக்சுவலி என் வீட்டிலேருந்து நான் ஆஃபீஸ் போகிற ட்ராவல் தான் அந்த ஜேர்னியை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி போகிறாங்களே, சப்போஸ் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஆக்சுவலி நம்மளால் முடியாது. அதுக்காக வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம மோர் தென் மணி செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டு தான் அந்த கதையை க்ரியேட் பண்ண வச்சு. வழக்கு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இதில் என்னோட கற்பனை தானே. இதில் என்னென்னு இது வந்து சில செவிவழி செய்திகள், பத்திரிக்கையில் அங்கோன்னு இங்கோனுமாக கிடைக்கப்பட்ட செய்திகள், அதில் வந்து ஜனரஞ்சகமாக கற்பனையும் கமர்ஷியலாக ஒரு கதையிலாங்கிறதுனால கண்டிப்பாக எந்த கேஸ் வந்தாலுமே அதுக்கு பதில் இருக்குது. பட் கேஸ் எதுவுமே வராது. ஏன்னா இதுக்கு பிளாட் அப்படிங்கிறது வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி நீங்கள் கடைசி வரைக்கும் மன உளைச்சலில் அந்த ட்ராமாவில் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் பேசிக் பிளான். அது அதிகமாக போய் சேரணுங்கிறதுக்காக அது மேலோட்டமாக பண்ணுறப்ப ஜாக்கியூ ட்ராமா மாதிரி ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி என்னோட கருத்தே வந்து அடாப்ஷன் போகணும். அதாவது முன்னாடி விட இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு என்னோட கருத்து. அவ்வளோதான். அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடியலன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுமே நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சொல்யூஷன் சிம்பிளாக ஒன்று இருக்குது. அது யாருமே அதை கையில் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ எனக்கு அது பட்டுச்சு, அதனால் நான் ஒன்று பண்ணி எடுத்தேன். என்ன சார், என்ன குற்றம் சார்? அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் கிரைம் சார். நான் சொல்கிறது ஒரு பேட்டர்ன் ஆஃப் கிரைம் சார். ஸோ தட்ஸ் ஆல். இல்லை, படம் பார்த்தேன் சார். அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் கிரைம். இல்லை இல்லைண்ணா, அது சார் அதில் இல்லை சார், அது வேற பேட்டர்ன். அது வேற பேட்டர்ன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அது வேற பேட்டர்ன். இல்லை சார், அது இல்லை. ஆக்சுவலி இது வந்து மாறுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இது வந்து குழந்தை அடாப்ஷன் வந்து ஈஸியாக கொஞ்சம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் அதில் கிடைக்கும். தட்ஸ் வை. அதனால அந்த விஷயங்கள் நான் இல்லைண்ணா வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு அதான். ஆமாம், அது ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணது. பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதுதான் பேப்பரில் நாங்கள் முன்னாடியே நாங்கள் டிசைட் பண்ணது தான் நாங்கள் மூவியாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். அது வந்து இல்லை இல்லை ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து லக்கி லேடி மாதிரி எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இந்த வருடத்தில் தொடர்ந்து 3 வெற்றி படங்கள் கொடுத்த சாந்தினி இருந்தது ஒரு பெரிய காரணம் தான். ஃபயரா நடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இலசிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நிறையா ஹீரோஸ் இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட கதைக்கு இவர் தான் தேவைப்பட்டார். ஆக்சுவலி அனந்தம் சீரிஸ் நான் கதை ரைட் பண்ணும்போது அனந்தம் சீரிஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு இவர் அந்த பர்ஃபார்மன்ஸு எனக்கு கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆக்சுவலி சொல்ல போனால் இவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ண முடியல. நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ண இவரோட நம்பர் கிடைக்கல. ஸோ என்கிட்ட வந்த தகவல் வந்து இவர் டெபியூட் டைரக்டருக்கு பண்ண மாட்டாங்க, பணம் அதிகமாக கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு காதுக்குள்ளே வந்துச்சு. நான் இவரை பிடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 month ஆகிடுச்சு. நான் எப்படியும் ட்ரை பண்ணி முதல்ல கதையை சொல்லிடுவோம். அவர் பண்ணுறாரு பண்ணல ரெண்டாவது விஷயம். முதல்ல கதையை சொல்லிடுவோம்னு சொன்னேன். வந்தார், ஆஃபீஸ் வந்தார், கேட்ட உடனே ஆப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பேமெண்ட் பற்றி கூட எதுவும் பேசல, நம்ம ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம் சார். ஆக்சுவலி இவரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இவர் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் எப்பயுமே ஒரு காமெடியோ சில விஷயங்கள் உள்ள வில்லனாக பண்ணாலும் சரி, ஹீரோவாக பண்ணாலும் ஒரு விஷயம் இருக்குது. நான் இதில் வந்து செட்டில்டாக இருக்கணும், ஒரு ஹீரோ அந்த பேட்டர்ன் ஹோம்லியாக எலைட்டாக இருக்கணும், அந்த ஃபேமிலி கப்புளுக்குள்ளே அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை டிசைன் பண்ணியே இவருக்கு நான் சொல்லியும் அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தோம். இல்லை இல்லைண்ணே, என்னன்னா அவரு சாக்லேட் பாய் தான். நேற்று ஒரு நண்பர் சொன்னார், அவர் சாக்லேட் பாய், இந்த படத்துக்கு அப்புறம் அவர் டார்க் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. கரெக்ட். அது இல்லை ஓகே, ரைட் ஓகே. தேங்க்யூ.
இல்லை சார். சூப்பர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலி டப்பிங் பண்ண இல்லை எனக்கு சவுண்ட்ஸ் இங்கே பிரச்சனையானு தெரியல. பட் ஆனால் நாங்கள் கேட்கும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இங்கே. இல்லை நான் ஆக்சுவலி நாங்கள் இப்போ இங்கே இந்த சவுண்ட்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் மேபி தேட்டரில் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு கிளியராக இருந்துச்சு. நான் பார்த்து நாங்கள் நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? சரி நான் செக் பண்ணுறேன் மேபி எல்லாமே இங்கே அவுட் ஆகுது. ஒன்றுமே எதுவும் தெரியல. இப்போ மார்னிங் நான் கியூப்பில் ஒரு அவுட் பார்த்துட்டு தான் வந்தேன். அதில் எதுவும் கிளியராக இருந்துச்சு. நான் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி நான் செக் பண்ணேன். இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாதிரி அவனும் ஒரு எம்ப்ளாயி தான். நான் வந்து லீவ் போட்டு வந்திருக்கேன். பட் அவனால் லீவ் போட முடியல. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இல்லை அதுக்கு மேலே இல்லை ஆக்சுவலி ஸ்டண்ட்டே நான் தேவைப்படல. பட் இப்போ கமர்ஷியலாக நான் காட்டும் போது ஒரு ஸ்டண்ட் வைக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயம் நான் வச்சேன். அதிகமாக அடி வாங்க கூடாதுன்னு இல்லை அதெல்லாம் இல்லை. கரெக்ட். என்ன எவ்வளோ பாடுபடுத்திருக்காங்க படத்தில். திருப்பி ஒரு அடி கூட நான் அடிக்க வேணாமா? இல்லை அவர் டெபியூட்டு. அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரை பற்றியும் கொஞ்சம் எழுதுங்க. ஸோ எனக்கு அண்ணன் அவர் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் படத்தில். ஸோ என்னால் ஏதோ முடிஞ்சது அவனை கொஞ்சம் இதில் இன்ட்ரோ பண்ணி கொடுத்துருக்கேன். ஹீரோயின் தான் இருக்காங்களே. ஹீரோயின் இவருக்கு பேரா கொஞ்சம் ஈக்குவலைஸ்டாக நான் கொடுக்கணும் போது எனக்கு ஆப்ஷனாக இவங்க தான். ஆக்சுவலி யாருக்கும் சாய்ஸில் நான் போகலை. நான் இல்ல எப்பயுமே என்னன்னா இப்போ ஹைலைட்டான விஷயம் கடைசியா தான் நம்ம பேசுவோம். ஸோ சாந்தினி பத்தி கரெக்டா கடைசியா பேசலாம் அப்படிங்கறது தான் எண்ணம். அண்ணன் அதுக்குள்ள கேட்டுட்டாங்க. மற்ற கதைகள்லாம் எங்களுக்கு வேணாம், சாந்தினி பத்தி பேசுங்க. படம் பார்த்தது இவங்க தான். இப்போதான் படம் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி படம் பார்க்கல. நீங்களே உங்களை ஒப்பீனியன் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து தான் பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ரொம்ப நல்லா நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சார் பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். இந்த கேள்வி வந்து நான் முதல்லயே எதிர்பார்த்தேன். தவிர்த்துட்டு இருந்தேன்னா வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த கேள்வி நான் முதல்லயே எதிர்பார்த்தேன். இப்போ ஹோம்லியாவும் இருக்கல்ல. இல்ல இன்னொரு படம் விட்டுட்டீங்க. சுழண்டுட்டே இருப்பாங்க. சுழல் 2 சின்ன வயசுல இருந்து பெருசுங்க வரைக்கும் பிடிக்கும். ஃபயராவும் இருப்பாங்க. யாருக்கும் எந்த டிராமாவும் கொடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதூக்கு இது முதல் படம். அது உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. நிக்கிலண்ணா ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ நிக்கில் சார். தேங்க்யூ.